இப்போ நாம் நின்றுட்டு இருக்கக்கூடிய இடம் ஒரு வரலாற்று பிரசித்தி பெற்ற ஒரு கல்வெட்டுக்கு முன்னால் நின்றுட்டுருக்குறோம். இதுக்கு பேர் செரோக் டோக்குன் அப்படின்னு சொல்கிறது. இந்த செரோக் டோக்குன் அப்படிங்கக்கூடியது புக்கிட் மர்தாஜத்துக்கும் பூலிமுக்கும் இடைப்பட்ட ஒரு பிரதேசத்தில் இருக்கக்கூடியது. இந்த கல் இப்போ சென்ட் ஆன்ஸ் சர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தன மாதா கோயிலுக்கு அதனுடைய வளாகத்தில் இந்த கல்வெட்டு இப்போ இருந்துகிட்டு இருக்குது. அங்கே தான் நம்ம நிற்கிறோம். இது புராதன காலத்தில், பழைய காலத்தில் இது கடாரம் அப்படிங்கக்கூடிய ஒரு நாட்டின் ஒரு பகுதியாக இருந்தது. இப்போ செபராங் பிராய் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அந்த இடமே கூட, பினாங்கு எல்லாமே கூட கெட்டாவுடைய பகுதிகளாக இருந்து அது ஆங்கிலேயர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரதேசம்தான். அதனால் கடார நாட்டை சேர்ந்த ஒரு இடமாக இது இருந்தது, தென்பகுதியைச் சேர்ந்த இடம். இந்த கல்வெட்டு இருக்கக்கூடிய கல் எந்த காலத்தில்னு சொன்னாக்கா 1845ஆம் ஆண்டில் கர்னல் ஜேம்ஸ் லோ அப்படிங்கக்கூடிய படை தளபதியினால் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கல்வெட்டின் முக்கியத்துவம் என்ன என்றால், அது சம்ஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய கல்வெட்டு. ஆனால் அது எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள், அந்த லிபிக்கள் ப்ரீ பல்லவா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. போஸ்ட் பிராமின்னு சொல்லுவாங்க, ப்ரீ பல்லவா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏன்னா பல்லவர் கிரந்தத்துக்கு முற்பட்ட காலம், பிராமியின் எழுத்துக்களுக்கு பிற்பட்ட காலம் அப்படின்னு சொல்லப்படும். இந்த பாறையில் இருக்கக்கூடிய இந்த எழுத்துக்கள் மிக புராதனமானவை. எப்படி என்றால், இந்த தென்கிழக்காசியாவில் இருக்கக்கூடிய தற்கால மொழிகளில் எழுதப்படக்கூடிய எழுத்துக்கள் இருக்கே, அந்த மொழிகள் எழுதப்படக்கூடிய அந்த எழுத்துக்கள் பெரும்பான்மையானவை இந்திய எழுத்துக்களிலிருந்து தோன்றியவை. அதாவது அதெல்லாம் லிபின்னுட்டு சொல்லுவோம். இந்த லிபி அப்படிங்கக்கூடியது எப்படின்னு சொன்னாக்க, ஆரம்ப காலத்தில் பிராமி அப்படிங்கக்கூடிய ஒரு லிபி இருக்கிறது. இப்போ லிபிங்கிறது வேறு, மொழிங்கிறது வேறு. மொழியை எந்த லிபியில் வேணாலும் எழுதலாம். லிபிங்கிறது அந்த எழுத்து உரு மட்டும்தான். இப்போ கிரந்தம் அப்படின்னு சொல்கிறோம், கிரந்தம்ங்கிறது ஒரு எழுத்து. இப்போ மலையாளத்து எழுத்துக்களில் தமிழ் மொழியை எழுதலாம், அதே மாதிரி தெலுங்கு மொழியை தமிழ் எழுத்துக்களால் எழுதலாம். அந்த மாதிரி உள்ளதான் லிபி அப்படிங்கக்கூடியது. இப்போ இந்த தென்கிழக்காசிய எழுத்துக்களுக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடியது பல்லவ கிரந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பல்லவ கிரந்தம் அப்படிங்கக்கூடிய லிபியில் தான் பல கல்வெட்டுகள் தென்கிழக்காசியாவில் பல இடங்களில் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த பல்லவ கிரந்தம் அப்படிங்கக்கூடிய எந்த காலத்துது அப்படின்ட்டு கேட்டால், இது கிட்டத்தட்ட இன்றையிலேருந்து ஒரு 1500 வருஷம், 1600 வருஷம், 1500 1400 வருஷங்களுக்கு முற்பட்ட எழுத்துக்கள் அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த எழுத்துக்களுக்கும் முற்பட்ட எழுத்துக்கள் இருக்குது. அதில் ரொம்ப முற்பட்ட எழுத்துக்களை பிராமின்னு சொல்லுவோம். அதாவது தமிழ் சங்ககாலம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தமிழ் சங்ககாலம் அப்படிங்கக்கூடியது கிறிஸ்து சகாப்தத்தினுடைய முதல் சில நூற்றாண்டுகள். அதுதான் கடைச்சங்க காலம். அந்த கடைச்சங்க காலத்தில் இருந்த எழுத்துக்களுக்கு பெயர் பிராமி அப்படின்ட்டு சொல்கிறது. வேறு சில எழுத்துக்களும் இருந்திருக்கலாம், அதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. இந்த பிராமி எழுத்துக்கள் இப்பொழுதும் கூட ஆனைமலை, கருங்காலக்குடி போன்ற இடங்களில் தமிழ்நாட்டில் கற்களில் எழுதப்பட்டு காணப்படுகிறது. இந்த எழுத்துக்கள், பிராமி எழுத்துக்கள் இருக்கே, இந்த எழுத்துக்களுக்கும் பல்லவ கிரந்த எழுத்துக்களுக்கும் இடைப்பட்ட காலகட்டம் ஒன்று இருக்குது. அந்த இடைப்பட்ட காலகட்டம் அப்படிங்கக்கூடியது கிறிஸ்துவுக்கு பின்னால் 300 கிறிஸ்துவுக்கு பின்னால் 600க்குள்ளே உள்ள இடைப்பட்ட காலம். அந்த 300 வருஷம், அந்த 300 வருஷ காலத்தில், இடைப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் தான் இதில் நாம் பார்க்கக்கூடியது. இதுக்கு பேர் போஸ்ட் பிராமி அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த எழுத்துக்கள் காலத்தால் மிகவும் முற்பட்டவை. தென்கிழக்காசியாவிலேயே மிக பழமையான கல்வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லலாம். அந்த சிறப்பு இதற்கு இருக்குது. ஆனால் என்னன்னாக்கா, இதனுடைய சிறப்பு தெரியாததுனால இது அனாதையாக அந்த மாதிரி இப்படி கிடக்குது. அட்லீஸ்ட் இப்போவாவது மேலே கூரையெல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஒரு காலத்தில் அது பாட்டுக்கு அப்படியே தான் இருந்தது.
இந்த கல்வெட்டில் 3 கூட்டங்களாக அந்த எழுத்துக்கள் இருக்கும். 3 வெவ்வேறு அளவுகளில் அந்த எழுத்துக்கள் காணப்படும். இந்த இதில் ஆழமாகவும் அழுத்தமாகவும் அடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வரி தான் முக்கியமான வரி. இப்போ பார்க்கும் பொழுது சரிவாக இப்படி போகிற மாதிரி இருக்கும். எழுத்தை பார்க்கும்போது இதுதான் மேல்புறம் இது கீழ்ப்புறம் மாதிரி இப்போ தோன்றும். ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த பாறை வந்து இந்த அமைப்பில் இல்லை. அந்த மாதிரி இது வந்து இன்னும் மண்ணில் ரொம்ப புதைஞ்சி மண்ணுக்கு மேலே கொஞ்சம் தான் நீட்டிக்கிட்டு இருந்துருக்குது. அப்போ அந்த சமயத்தில் இவங்க இங்கே உட்காந்துட்டு இந்த பக்கமாக பார்த்த வாகில் அங்கே இருந்து இப்படியே அடிச்சிருக்கிறாங்க இந்த எழுத்துக்களை. அதனால் இது மேல்புறம் இது கீழ்புறம் அப்படி வரும். இது ஒரு லைன், இங்கே கொஞ்சம் இருக்குது, இங்கே கொஞ்சம் இருக்குது, இங்கே கொஞ்சம் இருக்குது, அந்த அங்கே கொஞ்சம் இருக்குது. இந்த பாறை ஒரு 1200 ஆண்டுகளுக்கு முன்னால் இவ்வளோ உயரமாக தரைக்கு மேலே இருந்தது கிடையாது. அப்போது வந்து இந்த சுற்றி இருக்கக்கூடிய நிலத்தினுடைய உயரம் அதிகமாக இருந்தது. அப்போ அந்த சமயத்தில் வந்து இந்த பாறை வந்து இந்த அளவுக்கு வந்து மண்ணில் புதைந்திருந்தது. இப்போ நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னு சொன்னாக்க இந்த பாறையினுடைய நிறம் இதுவரைக்கும் ஒரு நிறமாக இருக்கும், இதுக்கு மேலே இன்னொரு நிறமாக இருக்கும். இது வந்து மண்ணுக்கு அடியில் புதைஞ்சிருந்தது. இந்த 1600 ஆண்டுகளில் வந்து மழை பெஞ்சு தண்ணியினுடைய அரிப்பு முதலியவையெல்லாம் ஏற்பட்டு அந்த மண் அரிப்புனால் அப்படியே வந்து இந்த பாறை மேலே தெரிஞ்சுக்கிட்டே வந்துருச்சு. நிலத்தோட இது வந்து லெவல் வந்து கீழே இறங்கி போயிடுச்சு. இது வந்து பாறையினுடைய பின்புறம் அப்படின்னுட்டு நாம் வந்து வச்சுக்கலாம். என்னன்னாக்கா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அது அப்படியே சரிவாக மேடு பள்ளமாக என்னமோ மாதிரி இருக்குது. ஆனால் இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னாக்க இந்த பாறை வந்து அப்படியே என்னமோ இது எழுதுறதுக்கோ அல்லது படம் வரைகிறதுக்கோ ஏற்ற மாதிரி சமதளமாக செய்யப்பட்டது போல் இந்த பக்கத்தில் தான் இருக்குது. நியாயமாக பார்க்க போனால் யாராவது கல்வெட்டை எழுதணும்னு நினச்சாங்கன்னு சொன்னாக்க இந்த பக்கத்தில் தான் வந்து எழுதணும். ஏன்னாக்க இதுதான் வந்து சமதளமாக நல்லா கரெக்டாக இருக்குது. இப்போ நின்றுக்கிட்டு படிக்கிறதுக்கும் இது வந்து சரியாக இருக்கும். ஆனால் ஏன் அவங்க இந்த இடத்துல எழுதலை அப்படின்னு சொன்னாக்க இது வரைக்கும் மண்ணில் வந்து புதைஞ்சிருந்துருக்கு. இப்போ இங்கேருந்து பார்த்தா கூட தெரியும் அந்த மண்ணில் புதைஞ்சிருந்தது ஒரு நிறமாகவும் அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் வேறு ஒரு நிறமாகவும் இருக்கும். அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு அடி 1.5 அடி தான் தரைக்கு மேலே இது இந்த பகுதி தெரிஞ்சிருக்குது. அதனால் இங்கே இருந்துக்கிட்டு தரையிலேயே இருந்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு டக்கு டக்குன்ட்டு அப்படியே அடிச்சு விட்டு கல்வெட்டை எழுத்தை செதுக்கி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இந்த பாறையுடைய ஒரு பகுதி இன்னும் மண்ணில் வந்து ஆழமாக புதைஞ்சிருக்கக்கூடியதை இந்த ஓரத்தில் வந்து நாம் பார்க்கலாம். இந்த இது வரைக்கும் வந்து மண் இருக்குது. ஆனால் மழையில் மண் அரிப்பு ஏற்பட்டிருக்கிறதையும் ரொம்ப நல்லாவே இந்த இடத்துல வந்து நாம் பார்க்க முடியுது. இந்த பாறை ஒரு காலத்தில் தரைக்கு அடியில் இருந்திருக்கு. இப்போ பாருங்கள் இவ்வளோ உயரத்துக்கு அது வந்து மேலே இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மண்ணோட நிறம் என்ன இருக்குது, இதே நிறம்தான் அந்த பாறையிலையும் இருக்குது. அந்த மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருந்த அந்த ஆழத்துக்கு இதே நிறத்தை வந்து நாம் வந்து அங்கே பார்க்கலாம். இது நமக்கு வந்து நேரடியான ப்ரூஃப். என்னன்னு சொன்னால் அந்த பாறை மண்ணில் புதைந்து இருந்திருக்கிறது அந்த அளவு உயரத்திற்கு அப்படிங்கக்கூடியது இதனால் பெறப்படும். இது வந்து தென்கிழக்கு ஆசியாவிலேயே மிக புராதனமான வரலாற்று சின்னங்களில் ஒன்று. ஆனால் இதில் எந்த இடத்துல கல்வெட்டு இருக்குது அப்படிங்கக்கூடியது கண்டுபிடிக்க முடியுதா? விவரம் தெரிந்தவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஏனென்றால் இந்த சுற்றி எல்லா இடத்துலையும் பின்னால் இங்கே வர்றவங்க போகிறவங்க எல்லாரும் அவங்க எழுதி வச்சுருக்கிறாங்க. அதில் ரொம்ப பழமையானது வந்து 1957, இந்த பக்கத்துலேயே வந்து 97. ஆக 40 வருஷமாக தொடர்ச்சி அந்த வேண்டலிசம் அப்படிங்கக்கூடியது செஞ்சுருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காரோட படம் கூட இருக்குது, காரோட நம்பர் கூட எழுதியிருக்கிறாங்க.
எதை தான் எழுதுறது அப்படிங்கிறதுக்கு இவங்களுக்கு இடம் கிடைக்கலையா அல்லது விவஸ்தை இல்லையா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இது வந்து நம்ம இந்தியர்களுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு முக்கியமான சின்னம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சின்னம் இருக்குது அப்படிங்கக்கூடியது இந்த இந்தியர்களுக்கு, இங்கே இருக்கக்கூடிய இந்த நாட்டு இந்தியர்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த சமய இயக்கமாவது அல்லது சமுதாய இயக்கமாவது இங்கே வந்து இதுகளெல்லாம் பார்த்துருக்குறாங்களா? இதே மாதிரி இன்னும் மற்றவற்றையும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஆர்வத்தோடு ஏதாவது செயல்பட்டுருக்குறாங்களா? ஒன்றையுமே காணோம். எனக்கு தெரிஞ்சு நான் தான் வந்து இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த வயசுலேயும் இந்த பாறை மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறேன். அதுதான் அந்த மாதிரி தான் இப்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் இந்த கல்வெட்டில் வந்து என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். அதாவது ஒரு காலகட்டத்தில் ராமௌனிபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் இருந்திருக்கிறார். இந்த மன்னருக்கும் அவருடைய எதிரிகளுக்கும் இந்த வட்டாரத்தில் எங்கேயோ ஒரு பெரிய யுத்தம் நடந்திருக்கு. அந்த யுத்தத்தில் வந்து அவருடைய எதிரிகள் எல்லாரும் தோற்று போயிட்டாங்க. ரொம்ப மோசமான முறையில் தோற்றுருப்பாங்க போல இருக்குது. அதை தான் வந்து அங்கே கல்வெட்டில் போட்டிருக்குது. இப்படியாகத்தான் மன்னர் ராமௌனிபருடைய எதிரிகள் விரோதிகள் அழிந்து போவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த ராமௌனிபருங்கிறது எந்த காலத்தில் வந்து அவர் மன்னராக இருந்தார், எந்த நாட்டுக்கு மன்னராக இருந்தார், கடாரத்துக்கு இருந்தாரா அல்லது வேறு நாட்டில் இருந்திருந்தாரா, எங்கேருந்து வந்தார், எந்த மாதிரியான விவரங்களும் நமக்கு வந்து தெரியலை. செவி வழி செய்திகள் வாயிலாக கூட நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியலை. மேலும் வந்து ஆய்வுகள் செய்யும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் புலப்படலாம்.